தலைவர்களின் பிரச்சாரம் மக்கள் நலனா கட்சி நலனா? முந்தைய சட்டமன்ற தேர்தல்களை விட 2026 தேர்தலுக்காக ரொம்ப முன்னாடியே அரசியல் கட்சிகளோட தலைவர்கள் தனித்தனியா பிரச்சாரங்களுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லா தலைவர்களும் தங்களோட பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு சார்ந்தும் தமிழக மக்களை சார்ந்தும் ஒரு பேரை வச்சிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் ஓரணியில தமிழ்நாடுன்னும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய், பாஜகவோட நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம், பாமகவின் அன்புமணி உரிமை மீட்க தலைமுறை காக்க, தேமுதிகவோட பிரேமலதா உள்ளம் தேடி இல்லம் நாடினும் வெவ்வேறான பெயர்கள்ல பிரச்சாரத்தை துவக்கி இருக்காங்க. தலைவர்கள் தங்கள் பயணத்துக்கு வைத்த தலைப்புகளுக்கு ஏற்ப அவங்களோட பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுதாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. கூடவே வழக்கமான கட்சி பிரச்சாரங்களை புது முழக்கத்தோட முன்னெடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. கட்சிகள் முன்னெடுத்த முழக்கங்களின் அடிப்படையில தலைவர்களோட பிரச்சாரங்கள் இருக்குதா? பழைய பாணி பிரச்சாரங்களை தான் இப்போ புது பாணியில கட்சிகள் முன்னெடுக்குதா? தமிழர்கள் தமிழ்நாட்டோட அடிப்படை பிரச்சனைகள் பேசப்பட்டதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற பேர்ல 1 கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்கிற திட்டத்தை ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வச்சாரு. இந்த திட்டத்தின் கீழ் திமுக உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் சந்திச்சு திமுகவில் இணைக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் 30% மக்களை திமுக உறுப்பினர்களா சேர்க்கிறது தான் இலக்குன்னு ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இதோட தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு ஒரு புதிய முழக்கத்தையும் முன்வச்சு தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல பேனர்கள் வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக திமுக போராடிட்டு இருக்குங்கிறத அறிவிச்சது. இதுல மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற விஷயங்களை திமுக பட்டியலிட்டுச்சு. மதவெறிய தூண்டுற மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை மிரட்டி மற்ற மாநிலங்களுக்கு அழைத்துச் செல்லும் சதிகாரர்களை எதிர்த்து தமிழ்நாடு போராடும், வள்ளுவருக்கு காவி கலர் பூசுறது முதல் கீழடி வரலாற்ற குடி தோண்டி புதைக்கிற வன்மத்துக்கு எதிராக போராடும்னு அந்த பட்டியல் நீண்டுச்சு. இதை எதிர்கட்சி பாணியில தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும், யாரும் தமிழ்நாட்டை எதிர்த்து போராடலன்னு தமிழக ஆளுநர் பேச அதுக்கும் திமுக தலைவர் விலாவரியான பதில கொடுத்து அதுல மத்திய அரசும் ஆளுநரும் தமிழக உரிமைகளுக்கு எதிராக செயல்படுற விஷயங்களை பட்டியல் போட்டிருந்தாரு. அதன் முடிவுல தமிழகத்தை குழப்ப நினைக்கும் ஆளுநருக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும்னு முதல்வர் பதில் சொல்லியிருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற பெயர்ல ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்துல தன்னோட பஸ் பிரச்சாரத்தை துவங்கினாரு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முதல்ல களத்துக்கு வந்தது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை உறுதி செஞ்ச அதிமுக பிரச்சாரத்துக்கும் முதல்ல களத்துக்கு வந்துச்சு. இதுவரைக்கும் 173 தொகுதிகளில் பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருக்கிற இபிஎஸ் காலையில ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற வியாபாரிகள், தொழில் முனைவோர், சிறு குறு தொழில் நடத்துறவங்க, பொதுமக்கள்னு பலதரப்பு மக்களை சந்திச்சு பேசுறாரு. அவங்களோட பிரச்சனையை தீர்க்க என்ன செய்வேன்னு சொல்றாரு. பிரதானமான மாலை பிரச்சாரத்துல அதிமுக பேர் வச்ச மாதிரி மக்களை காக்குறதுலையோ தமிழகத்தை மீட்கிறதுலையோ அவரோட பேச்சு இல்லைங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு சில தொகுதிகளில் அந்த தொகுதியோட தேவைகளை பட்டியலிட்டு பேசின எடப்பாடி பழனிசாமி பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவை குற்றம் சாட்டியும் அதிமுக பாஜக கூட்டணியை நியாயப்படுத்தியும் தான் பேசினாரு. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளுக்கு பிறகு அதிமுக பிரச்சாரங்கள்ல தாவேக குடிகளை பார்க்க முடிஞ்சது. கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு பேசின எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு, அதிமுக யாரு கூட கூட்டணி வச்சா திமுகவுக்கு ஏன் வலிக்குதுன்னு சம்பிரதாய அரசியல் பிரச்சாரங்களையே முன்னெடுத்தாரு. தமிழ்நாட்டோட உரிமைகள் பத்தியோ எப்படி ஏன் தமிழ்நாட்டை மீட்கணும்னோ பேசலங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில பிரச்சாரத்தை துவங்கின விஜய் தன் பிரச்சாரத்துக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு பெயர் வச்சிருக்காரு. பிரச்சாரத்துல பாஜகவை மேம்போக்கா விமர்சிச்ச விஜய் திமுகவை கடுமையா தாக்கி பேசினாரு.
ஒவ்வொரு ஊருக்கும் சொன்ன நேரத்துக்கு வராம தாமதமா வந்த விஜய் தன் பிரச்சாரங்களை வார இறுதி நாளான சனிக்கிழமைகள்ல வச்சுக்கிட்டாரு. கடைசியா அவர் பேசின கரூர் பிரச்சாரம் தான் இந்த நிமிடம் வரைக்கும் சென்னை முதல் டெல்லி வரை தலைப்புச் செய்தியா மாறி இருக்கு. திமுக அதிமுகவே சட்டமன்றத்துல விஜய் கட்சியை முன்னிறுத்தி காரசார விவாதம் நடத்துற அளவுக்கு தாவேக தவிர்க்க முடியாத சக்திங்கிறத உறுதி செஞ்சிருக்கு. திமுக அதிமுக தாவேகாவை தாண்டி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம்னு, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்க தலைமுறை காக்கன்னு, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடினும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. திமுக மாநில உரிமை முடக்கத்தையே தன்னோட பிரச்சாரமா வச்சிருக்கிறதால தமிழகத்தை புறக்கணிக்கிறத குற்றச்சாட்டா முன் வச்சு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை கூர்மைப்படுத்தி இருக்கு. பாமக தலைவர் அன்புமணி ஒவ்வொரு ஊர்லயும் சுற்றுச்சூழல் சார்ந்த விவகாரங்களை முன்னெடுத்து பிரச்சாரத்துக்கு வச்ச முழக்கமான தலைமுறையை காக்கங்கிறதுல கவனம் செலுத்தி அதற்கான தீர்வுகளையும் சொல்றாரு. மற்றபடி அரசியல் கட்சிகள் புது புது முழக்கங்களோட முன்னெடுக்கிற பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டு நலனா அதிகாரத்துக்கு வர்ற சுயநலனாங்கிறது 2026ல மக்கள் எடுக்க போற முடிவுல தெரியும்.